பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய பெரும் ஆயுதம். ஹஜ்ரத் யூனுஸை மன்னித்த திக்ர் இரண்டாவது ஆயுதம். மூன்றாவது என்ன? நாம மனிதர்கள் மீதும் உயிரினங்கள் மீதும் காட்டக்கூடிய அன்பும் பேருபகாரம். நாலாவது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத். இந்த ஸலவாத் ஆகப்பெரியது, மிகச்சிறந்தது. ரசூலுடைய ஷஃபாத்தை பெற்று தந்தரும். அல்லாஹ் அக்பர். ஒரு மனிதர் பாங்கு சொன்ன பிறகு ரசூலுடைய ஸலவாத்தை சொல்லிட்டு அல்லாஹும்ம ரப்ப ஹாதி, ஸலவாத் சொல்லாம சில பேர் ஓதுறீங்க, அது தவறான செய்கை. ஸலவாத்தை ஓதிட்டு தான் என்ன செய்யணும்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதின்னு ஓதணும். லாஸ்ட்ல ஸலவாத்தை கொண்டு தான் முடிக்கணும். அதே போல பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போதும் ஆண்களுக்கு சொல்றேன், ஸலவாத்தை சொல்லிட்டு தான் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக அப்படின்னு சொல்லணும். வெளியில வரும்போது ஸலவாத்தை சொல்லிட்டு தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக. மொத்தத்துல உங்க வாழ்க்கையில பின்னி பிணைந்த ஒன்றாக ஸலவாத் மாறிவிட வேண்டும். அப்படி ஸலவாத் மாறிவிடும் போது பாவங்களின் தாக்கமோ பாவங்களின் துக்கமோ உங்களை வந்தடையாது. சகோதரர்களே, பாரதூரமான பாவியாக இருந்தாலும் அவன் பாவத்தை மன்னிக்க வல்ல ஆற்றல் படைத்தவை இந்த நான்கும். ஆற்றல் படைத்தவை இந்த நான்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிறருக்கும் எத்தி வையுங்கள். இஸ்திக்பாரில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறதோ அத்தனையும் தேடி திரியுங்கள். அந்த இஸ்திக்பாருடைய வார்த்தைகளை கற்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். ஆக பெரிய துஆ என்ன தெரியுமா? நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ரப்பனா பலம்னாதா பாவ மன்னிப்பின் துஆக்களின் தாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ரப்பனா பலம்னாதா, ரப்பனா பலம்னா. அப்புறம் பாவ மன்னிப்பின் திக்ருகளின் தாய் நிறைய இருக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹ், வேற வேற திக்ருகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அதெல்லாம் எல்லாவற்றையும் விட தாயாக எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனுஸ் கலிமா தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். அடுத்து கருணை. திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் இந்த நான்கும் பெரும் அளவுக்கு பங்காற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழக்கூடிய காலத்தை அல்லாஹ் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. நம் முன்பின் பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கப்பட்ட மக்களாக ஆக்குவானாக. எத்தனையோ பாவிகளை அல்லாஹ் தஆலா மன்னித்திருக்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்த பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உலகம் பத்தாது, அவ்வளவு லிஸ்ட் இருக்கு. உலகம் பத்தாது, அவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு. நபிமார்களை தவிர்த்து மற்றவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்த லிஸ்ட பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா இருக்கு. 100 கொலை செய்தவனை மன்னிக்கலையா? 100 கொலை செய்தவனை மன்னிக்கலையா? ஃபிரௌன் அந்த கொடுங்கோலனை மன்னிக்க துணிந்தான் அல்லாஹ் தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொல்கிறான், நீங்க ரெண்டு பேரும் போய் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுங்கன்னு சொல்லி சொல்றான். அப்ப ஹிதாயத்தை கொடுன்னு சொல்லி யார் சொல்லுவா? ஒரு எதிரி வந்து என்ன செய்யறான்? நமக்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவனுக்கு எதுவும் நல்லது நடந்துட கூடாதுன்ற நினைப்பு தான் நமக்கு இருக்கும். ஐயோ அவன் மோசமானவன், எனக்கு என்ன மாதிரி பண்ணிருக்கான், அவனுக்கு இது வேணும் இன்னும் வேணும், அவனுக்கு நல்லதே நடக்க கூடாது அப்படின்ற இதயம் தான் நம்முடைய இதயம். ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி இல்ல. தனக்கு போட்டியாக வந்த மா பாவியவன். ஆனா ரப்புக்கும் ஆலா, நான் தான் உயர்ந்த ரப்புன்னு சொன்னவன், நான் தான் உயர்ந்த ரப்பு, நீ தாழ்ந்த ரப்புன்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலேயே மண்ணுக்கு நின்னவன். அந்த மண்ணுக்கு நின்னவனை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க துணிந்தவன் அல்லவா? அப்ப அவனையே மன்னிக்க துணியக்கூடிய இறைவனால் ஓரஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய அமீனை மன்னிக்க முடியாதா? சாதிகை மன்னிக்க முடியாதா? அப்துல் ரஹ்மானை மன்னிக்க முடியாதா? நிலோபரை மன்னிக்க முடியாதா? ஆமினாவை மன்னிக்க முடியாதா? ஓரஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய கதீஜாவை மன்னிக்க முடியாதா? சகோதரர்களே, சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை விசாலமாக இருக்க வேண்டும், ரொம்ப பாரதூரமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்மை பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.